அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்று தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் இறந்திருந்தாலோ, நமது தாயோ தந்தையோ அல்லது பாட்டி தாத்தா இந்த மாதிரி யாரேனும் இறந்திருந்தவங்க உங்கள் கனவில் வர்றதை பொறுத்து அதுக்கு தகுந்த பலன்கள் மாறுபடும். முதல்ல கனவுல வர்றவங்க இறந்தவங்க அழுகிற மாதிரி கனவு கண்டா, அழுதுகிட்டு இருப்பது போல் கனவில் காண்பது நல்ல சகுனம் கிடையாது. அது கெட்ட சகுனம். இறந்தவங்க உங்ககிட்ட சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு உங்கள் கையால் உணவு வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே போல் உங்கள் வீட்டு வாசல்படி முன்னாடியோ அல்லது உங்கள் முன்னாடியோ அழுதுகிட்டு நிற்கிறாங்க அப்படின்னா அது கெட்ட சகுனத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் இறந்து போனவங்க அதே போல் உங்களுக்கு ஏதேனும் பொருட்கள் தர்றாங்க அப்படின்னா அவங்க ஏதோ உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே இறந்தவங்க கனவில் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வரக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு ஏதேனும் நம்ம பரிகாரம் பண்ண வேண்டியது பண்ணாமல் விட்டுருந்தாலோ அல்லது அவங்க ஏதேனும் தீராத ஆசைகள் அல்ல இறந்திருந்து அவங்க அதை எதிர்பார்த்தாலோ நம்ம அதை முறைப்படி நம்ம பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். இறந்தவங்க கனவுல சிரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட சந்தோஷமாக பேசுகிற மாதிரி கனவுகள் வந்தது அப்படின்னா அவங்க உங்ககிட்ட எதையோ நல்ல விஷயங்கள் சொல்ல நினைக்கிறாங்க, உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இதுவே அவங்க உங்ககிட்ட ஏதேனும் வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு அழுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற கஷ்டத்தை அவங்க குறிக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இது அந்த மாதிரி வரும்போது அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தக்கன மாதிரி நம்ம பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 2 பலன்கள் தான். ஒன்று, அவங்க சந்தோஷமாக வந்தால் உங்களுக்கு நல்லது. அவங்க அழுதுகிட்டு வர்றது அது உங்களுக்கு தீமையை குறிக்கும். சரிங்களா? இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.